everyone, welcome to Love Max. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி 8th டேபிளை ஈஸியா வந்து ஞாபகத்துல வச்சிருக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ பேசிக்கா எந்த ஒரு கிளாஸுக்கு போனாலுமே ஒரு 50 or above 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு 5 அல்லது 4 பேருக்கு தான் டேபிள்ஸ் வந்து ஈஸியா சொல்லுவாங்க. ஒன்று ரெண்டு பேர் வந்து 4th 1 2 3 4க்கு மேலே போனால் தெரியாது. ஸோ இப்படிப்பட்டவங்க எப்படி 8th டேபிள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர்ஸ் பாருங்க 8 6 4 2 0. இந்த நம்பர் எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? யா, தீஸ் ஆர் ஈவன் நம்பர்ஸ். ஓகே, இதை வந்து நான் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கேன். 8 6 4 2 0 ஃப்ரம் பிக் டு ஸ்மால். ஓகே, டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, இதை வந்து பார்க்கலாம் எப்படி 8th டேபிளை ஞாபகம் 8 லைனே ஸ்டார்ட் பண்ணுவோம். 6 4 2 0. ஸோ இதை ஒரு செட் எழுதியாச்சுலாம். இனி அதை அப்படியே திரும்பவும் எழுதலாம். 8 6 4 2 0 ஒரு சைடு. ஓகே, நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு எப்படி எழுதுறதுன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஓகே, 0 1 2 3 4. இதில் ஒரு சின்ன பிரேக் 4. 2 தடவை 4 எழுதணும். அது ஒன்றும் தான் ஒரு சின்ன ஒரு இது, வேற எல்லாமே ஈஸி தான். 6 7 8 ஈஸியாக இருக்குல்ல? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதை நீங்கள் சைடில் எழுதி வச்சுட்டீங்கன்னா பெரிய பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8 6 4 2 0 டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். அதை ஒரு செட் போட்டுட்டு அதை அப்படியே திரும்பவும் போடணும். அப்புறம் 0 1 2 3 4 மட்டும் 2 வாட்டி 5 6 7 8. ஸோ திஸ் இஸ் த ஈஸி வே டு ரைட் 8th டேபிள். ஓகே, இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸையும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.